வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ளதாக சரத் பொன்சேகா மற்றும் விஜயதாச ராஜபக்ச ஆகியோர் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பு. போலீஸ் மா அதிபரை பதவியிலிருந்து உயர்நீதிமன்றம் இடைநிறுத்தியுள்ள நிலையில் தேர்தலை அறிவிக்க முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆட்சேபனை. ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு. தமிழர்களுக்காக நேர்மையாக குரல் கொடுக்கக்கூடிய வெற்றிடத்தை வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனின் அரசியல் பிரவேசம் நிரப்புமா? தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கையின் முன்னாள் இராணுவ தளபதியுமான ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் விடுத்துள்ள பதிவொன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அந்த பதிவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: ஜனாதிபதி பதவிக்கானது என வேட்புமனுவை இலங்கை மக்களுக்கு அறிவிக்க விரும்புகின்றேன். 76 ஆண்டுகளாக எங்களை திவாலாக்கும் நிலைக்கு தள்ளிய ஒரு திறமையற்ற அரசியல் குழுவால் நாங்கள் வழிநடத்தப்பட்டோம். இலங்கை வளர்ச்சியடைய வேண்டுமானால் ஊழலை நசுக்க வேண்டும், வருமானத்தை அதிகரிக்க நமது இயற்கை வளங்களை பயன்படுத்த வேண்டும். 2024 ஜனாதிபதி தேர்தலில் இலங்கையின் ஜனாதிபதி வேட்பாளராக இது எனது முறையான மற்றும் உத்தியோகபூர்வ அறிவிப்பு என்று குறிப்பிட்டுள்ள பொன்சேகா, இலங்கையை முன்னோக்கி கொண்டு செல்ல ஒவ்வொரு இளைஞர்களுடனும் தன்னுடன் இணையுமாறும் அழைப்பு விடுத்துள்ளார். அதே நேரம் 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கப் போவதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இன்று வியாழக்கிழமை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். விசேட செய்தியாளர் மாநாடொன்றில் கலந்து கொண்ட அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மக்கள் கூட்டணியின் சார்பில் வேட்பாளராக களமிறங்குவதாகவும் சின்னத்தை பின்னர் அறிவிப்பதாகவும் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார். இலங்கையினதும் இலங்கை மக்களினதும் வெற்றியினை முன்னிறுத்தியே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவதாக மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க, திலீப் ஜெயவீர, சரத் பொன்சேகா ஆகியோர்கள் ஜனாதிபதி வேட்பாளர்கள் பட்டியலில் ஏற்கனவே உள்ளமை குறிப்பிடத்தக்கது. போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து தேசபந்து தென்னக்கோனை இடைநிறுத்தி உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அடுத்து அவசர அமைச்சரவை கூட்டத்தை கூட்டிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பதில் போலீஸ் மா அதிபரை நியமிப்பது தொடர்பில் தனது ஆட்சேபனையை முன்வைத்துள்ளார். அமைச்சர்கள் மத்தியில் பேசிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பதில் போலீஸ் மா அதிபரின் கீழ் ஜனாதிபதி தேர்தலை நடத்த அரசியல் அமைப்பில் இடமில்லை என்றும் அப்படி ஜனாதிபதி தேர்தல் இதற்கு முன்னர் நடந்திருக்கவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். தேர்தலுக்கு தேவையான சிவில் பாதுகாப்பு போலீசாரிடம் உள்ள நிலையில் பதில் போலீஸ் மா அதிபரின் கீழ் தேர்தலை கூட அறிவிக்க முடியாது. எனவே பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமித்து இந்த விடயங்களை ஆராய வேண்டும். அந்த தெரிவுக்குழு ஆராய்ந்து முடிக்கும் வரை ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்க முடியாது. அப்படியே அறிவித்தாலும் நடத்த முடியாது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த அமைச்சரவை கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவை சேர்ந்த சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தனது ஆணைக்குழு போலீஸ் மா அதிபர் அல்லது பதில் போலீஸ் மா அதிபரோடு தொடர்பு கொள்ள வேண்டியதாக தேவைகள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் போலீஸ் மா அதிபர் பதவியில் அல்லது பதில் போலீஸ் மா அதிபர் பதவியில் ஒருவர் காணப்படுவது அவசியம் என்றும் தெரிவித்தார். இல்லாவிட்டால் யாரை தொடர்பு கொள்வது என்ற குழப்ப நிலைக்குள் தாங்கள் தள்ளப்படலாம் என்றும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் வாரம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதியினை நாடு நிச்சயமாக அறிய முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்.எம்.ஏ.எல். ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். முன்னதாக ஜனாதிபதி தேர்தல் திகதி வெள்ளிக்கிழமை 26ஆம் திகதிக்கு முன்னர் அறிவிக்கப்படும் என்றும் தலைவர் முன்னர் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு உச்சநீதிமன்றம் பிறப்பித்த இடைக்கால உத்தரவானது ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை தடுக்காது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அதன் தலைவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். எந்த ஒரு காரணத்திற்காகவும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் ஜனாதிபதி தேர்தலையும் பொது தேர்தலையும் ஒன்றாக கையாளும் திறன் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு இருப்பதாகவும், எவ்வாறாயினும் 2 தேர்தல்களையும் ஒரே நாளில் நடத்த முடியாது எனவும் பொருத்தமான 2 நாட்களில் தேர்தலை நடத்த முடியும் என்றும் கூறியுள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைகள் இடம்பெற்றிருந்த முறைகேடுகளும் அதை பொதுமக்கள் மத்தியில் சமூக வலைதளங்களின் ஊடாக வெளிக்கொண்டு வந்த வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் தொடர்பான விடயங்களும் அரசியலில் பெரும் புயலை கிளப்பி இருக்கிறது என்பதை மறக்க முடியாது.
குறிப்பாக ஆரம்ப நாட்களில் தனது முகப்புத்தக நேரையில் பேசிய வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் அரசியலில் தான் ஈடுபட போவதில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். அப்போது அவருக்கு வந்த பின்னூட்டங்களிலும் அரசியல் வேண்டாம் என்று ஒரு சாராரும், அரசியலுக்குள் வாருங்கள் என்று ஒரு சாராரும் பதிவிட்டு வந்தனர். எனினும் தற்போது அவரினால் வெளிக்கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டுகளில் அரசியல் தலையீடுகளோ அல்லது அவர் தனது பதவிகளில் அரசியலால் பந்தாடப்பட்டதோ ஒரு நேர்மையான அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணத்தை அவருக்கு தோற்றுவித்திருக்கலாம். அதன் அடிப்படையில் தற்போது நேர்மையான வெளிப்படையான ஒரு அரசியலில் ஈடுபட போவதாகவும் அதிலும் சொந்தமாக கட்சியினை உருவாக்கி அரசியலில் ஈடுபட போவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரம் வெளிநாடுகளில் உள்ளது போன்று இளைஞர்களை மிக வெகுவாக கட்சிகளுக்குள் ஈர்த்து அவர்களையும் அரசியலுக்குள் கொண்டுவரப்போவதாக குறிப்பிட்டுள்ளார். அவருடைய இந்த அரசியல் பயணம் இலங்கையின் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலோடு ஆரம்பிக்குமா அல்லது ஜனாதிபதி தேர்தலில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. குறிப்பாக இப்போது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பேச்சுக்கள் அதிகமாக அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலில் அவரது அரசியல் பயணம் ஆரம்பமாக இருந்தால் அந்த தேர்தல் எப்போது இடம்பெறும் என்பது தொடர்பான எந்த எண்ணமும் இப்போது அரசிடம் இல்லை. எனவே ஜனாதிபதி தேர்தலில் அவரது அரசியல் அல்லது அவரது கருத்துக்கள் வடக்கு பகுதியில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா, குறிப்பாக தமிழ் அரசியல்வாதிகளிடையே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துமா என்று கேட்டால் அதற்கு ஆம் என்று பதிலளிக்கலாம். ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று தலைமை விவகாரத்தில் பிளவுபட்டு கிடக்கும் அதே நேரம் கூட்டமைப்பின் தலைவராக சம்பந்தனின் சில தன்னிச்சையான முடிவுகளால் பங்காளி கட்சிகளும் பிளவுபட்டு நீதியரசரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரனின் அணியில் பங்கெடுத்திருக்கின்றன. இன்று அவர்களும் பொது அமைப்புகளும் அரசியல் ஆய்வாளர்கள் பலரும் இணைந்து தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான ஒரு இணக்கப்பாடு ஒப்பந்தமும் தந்தை செல்வா அரங்கில் வைத்து கையெழுத்தாகியுள்ளது. அதன்படி மிக விரைவில் தமிழ் பொது வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலில் யார் என்ற விடயம் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். அதே நேரம் சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரத்தை வெளிக்கொண்டு வந்ததன் மத்தியில் தமிழ் மக்கள் மத்தியிலும் புலம்பெயர் தமிழ் மக்கள் மத்தியிலும் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனுக்கு கணிசமான செல்வாக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவரது அரசியல் பிரவேசம் தொடர்பான கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி ஒரு சிலர் அவரை சில தென்னிலங்கை கட்சிகள் இயக்கக்கூடும் என்றும் தமிழ் மக்களின் வாக்குகளை பிரிப்பதற்கான தந்திரம் என்றும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டிருந்த சுமந்திரன் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக இன்னமும் தமிழரசு கட்சி எந்த முடிவுக்கு வரவில்லை என்றும் இதுவரை ஜனாதிபதி வேட்பாளரை அறிவித்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்களோடு தனித்தனியே பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்வரும் காலத்தில் வேறு வேட்பாளர்கள் தங்களை அறிவித்துக் கொண்ட போதும் அவர்களோடும் பேச்சுக்கள் முன்னெடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த காலத்தில் இதே போன்ற விடயங்கள் இடம்பெற்றதோடு பின்னர் ஆட்சிக்கு வந்ததும் தமிழ் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் காணாமல் போயிருந்தன. அந்த இடத்தில் இன்று தமிழர்களுக்காக நேர்மையாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் வெற்றிடம் காணப்படும் நிலையிலேயே அர்ஜுனா ராமநாதனின் இந்த அரசியல் பிரவேசம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் திகதிகள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படுவதற்கு முன்பதாகவே ஏற்கனவே வேட்பாளரை அறிவித்துக் கொண்ட இரண்டு கட்சிகள் யாழ்ப்பாணத்தில் தங்களுடைய அரசியல் சந்திப்புகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். தென்னிலங்கையில் பல்வேறு சிங்கள வேட்பாளர்கள் களமிறங்கும் சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய வாக்குகள் துண்டாடப்படலாம். அவ்வாறு துண்டாடப்படும் போது தமிழ் மக்களுடைய ஏகோபித்த ஒரு வாக்குப்பதிவு அவர்களுக்கு இலகுவான வெற்றியினை பெற்றுக் கொடுக்கலாம். அதற்காகவே அவர்கள் வடபகுதியை நோக்கி நகரத் தொடங்கி உள்ளார்கள். வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் தான் தனி கட்சியிலேயே அரசியலில் ஈடுபட போவதாக தெளிவுபடுத்தி இருக்கிறார். இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளருக்கான ஆதரவை அவர் ஒருவேளை வழங்குகிறார் என்று வைத்துக் கொண்டாலும் தமிழரசு கட்சி தென்னிலங்கை சிங்கள வேட்பாளர்களில் ஏதாவது ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து வாக்களியுங்கள் என்று தமிழ் மக்களுக்கு அறிவித்தாலும் இன்றிருக்கும் சூழ்நிலையில் அர்ஜுனா ராமநாதனுக்கான செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது என்பதற்கு மாற்று கருத்து இல்லை. இதனால் சிங்கள வேட்பாளர்கள் மத்தியிலேயே அதிகமான வாக்குகளை பெறுபவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வாறு அதிகமான வாக்குகளை வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் தனியொரு வேட்பாளராக பெற்றுக்கொண்டால் தமிழர் பிரச்சனைகள் தொடர்பாக பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதையே அவரும் ஒரு சந்தர்ப்பத்தில் அதிக வாக்குகளோடு வெற்றி பெற்றால் அரசாங்கத்தில் சுகாதார அமைச்சர் பதவியை கேட்பேன் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறான நிலையில் தன்னுடைய அரசியல் பிரவேசம் நாடாளுமன்ற தேர்தலில் தான் இருக்கப் போகிறது என்று வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் எண்ணினால் ஜனாதிபதி தேர்தலில் அவருடைய முடிவு அல்லது ஆதரவு என்னவாக இருக்கும் என்பதையும், ஒருவேளை அவர் ஏதாவது முடிவு எடுத்தால் அது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.